ஹலோ கைஸ், வெல்கம் டு தி கதிரில் பஸ் மேட்டர். கொஞ்சம் மழை வருது, கொஞ்சம் இருங்க, நான் கொஞ்சம் சவுண்ட் ஏற்றிக்கிறேன். ஏன்னா நான் பேசுறது அவ்வளோக்கு பேசாதான். சரி guys, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பெரிய 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 ஜிம் ஆக்டிவிட்டி நடந்ததை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம கத்தியோடு சரிதாங்க சிங்கிட்டு பட்டு எக்ஸ்ப்ளோரிங் பண்ண வந்திருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க guys. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எத்தனையோ ஹாண்டடான உள்ள இடத்த நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்ச என்ன அந்த ஒரு இடத்த மட்டும் ஏன் எங்களால் முடிக்க முடியும்? அண்ட் ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த வீடியோ. நாம பார்த்தீங்கன்னா நம்ம கத்தியை விட்டுட்டு கேமரா எல்லாமே நம்ம லம்போகினியில் வச்சுட்டு நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எத்தனையோ காய்ஸ் எனக்கு புரியல, இந்த கேமில் எத்தனையோ ஒரு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் நம்மளால பண்ணி முடிஞ்சிருக்கு. கோஸ்ட் ஜின் எல்லாமே பண்ணியிருக்கோம், புரியுதுங்களா? எத்தனையோ காய்ஸ் ஜின்னு கோஸ்ட் நம்ம இப்போ சொல்லியிருந்தேன், அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்ச நம்மளால எப்படி இந்த ஒரு இடத்த மட்டும் எக்ஸ்ப்ளோர் முடிக்க முடியல? அப்படியேப்பட்ட என்ன ஜின்னு தான் அங்கே இருக்கு? நம்ம சாமியாரையும் துணிக்கு கூட்டு வந்து ரிச்சுவல் பண்ணிடணும். அதுக்கப்புறமும் எப்படி இது நடந்திருக்கு வாங்க guys. இதோட ஸ்டோரி வந்து இந்த பார்ட்டில் வராது, இதுக்கு அடுத்த இல்லை காய்ஸ், சாரி இந்த பார்ட்டில் இதோட ஸ்டோரி வந்துடும் காய்ஸ். ஃப்ளாஷ்பேக் ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. வீடியோக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்புறம் புதுசாக பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கத்தி வண்டியில் ஏறா, ஏய் வண்டியிலே ஏறா, இவன் ஒருத்தாங்க. ஆனால் இந்த கேம் உண்மையுமே காய்ஸ், நான் அதில் எதுவுமே ஃபேக்காக ஆட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கோஸ்ட் இதாங்க காய்ஸ். மழை வர ஊற்றுதா, ஒரு நிமிஷம் இருக்கு, நான் மழை நின்று வீடியோ ஆன் பண்ணுறேன். காத்திருந்து காலங்கள் போகும் மகடி காய்ஸ். ஃபைனலி மழை இருந்துச்சு. அப்புறம் இங்க பாருங்க, நம்மளோட துடுப்பு குட்டி, ஐ மீன் கருப்பு, இவன் பேரு. எவ்வளவு அழகா இருக்கான் பாத்தீங்களா? பேஷ் எங்க போறீங்க? பேஷ் இங்க ஒண்ணும் இல்ல, உனக்கே தெரியும் நம்ம கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங். இங்க ஒரு கத்தி இருக்காப்ல. கத்தி அண்ணா அங்க போறீங்க? அது ஒண்ணும் இல்லாதவங்க கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் கேட்டு கூட போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க, நான் வீடை பார்த்துக்கிறேன். பாத்தீங்களா கைஸ், வாட்டி 3 வாட்டி ஒவ்வொருங்கிறான் பாருங்க. இப்பயும் அதே தான் சொல்றான். சரி கத்தி ஏறு, பாயிட திருப்பி நாங்க கிளம்புறோம். ஏய் இப்படி வாடா, என்னடா இவன் ஒருத்தங்க. சரி வாங்க அங்க போவோம். சரிங்களா? லம்போகினி கார் சவுண்டை எடுத்துட்டாங்க. நம்ம இதுவரையும் இந்த கேம்ல உள்ள எல்லா எக்ஸ்ப்ளோரிங் இடத்தையும் போறது எல்லாமே ரியல் ஸ்டோரி ரியல் லைஃப் கைஸ். இந்த கேம்ல பாருங்க, இதுதான் இது ஒரு காலேஜ் கைஸ், மோனிகா ஹாண்டட் காலேஜ். இதோட எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ் வரும் பாருங்க. நான் எது தொடர்ந்து பார்த்தா அதிகம் 2 இது போட்டேன்னா மீரா பங்களா தான் போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்து நான் இப்போ 1ஆம் தேதி மே 1 மே 2க்கு அப்கமிங் வீடியோஸ்ல போட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தப்பான ரோட்ல வந்துட்டோங்க. அப்புறம் கத்தி என்ன சொல்ல வரும்ல, வீடியோ பார்க்கறவங்க லைக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் இப்படி இந்த மாதிரி சூப்பர் கண்டென்ட் தான் போட பார்க்குறோம். அப்புறம் காய்ஸ், உங்க வீட்டுக்கு யாராச்சும் வரணும்னு நினைச்சீங்கன்னா இங்க ஒரு ட்ரெயின் இருக்கு பாத்தீங்களா? இது இந்தியா ட்ரெயின் தான். இந்தியாவில தான் நாங்க திருப்பூர்ன்ற லொகேஷன்ல இருக்கோம். எல்லாரும் ட்ரெயின் இல்ல பஸ் பிடிச்சி வந்துருங்க. இவ்வளவு பாத்தீங்களா ஈஸியா அந்த இடத்த கண்டுபிடிக்கணும்னா இப்ப ட்ரெயின் ட்ராக் வர இருந்தா போட்டிருக்காங்க. அது மேலேயே வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். சூப்பர்ல, நம்ம தேடி வந்த அந்த இடம் இருக்குங்க பாருங்களேன். இப்படி இருக்குங்க. இங்க வேற இப்ப யாரோ இந்த இடத்துல வந்து வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏரியால மட்டும்தான் சொன்னாங்க. இதுங்க இந்த பக்கம் எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணி கொஞ்சம் பாருங்க. இது கார்ல தானே இருக்கும். என்ன பண்ணுது பாருங்க. நம்ம சீண்டு இல்லாமா? வாங்க சீண்டுவோம். நம்மகிட்ட தான் ஏகப்பட்ட கன் பாட்ஸ் இருக்கு. கத்திடே கவனம்டா. ஐயோ गाइस ஐயோ ஏய் கத்தி ஏறடா ஏறடா. நான் வரேன்.
இப்படி தொடங்குது. அங்க போறவங்க இப்படி இருந்தா எப்படி கைஸ் நம்ம இந்த இது எக்ஸ்பிளோர் பண்றது? அது ஜின்ன இது பண்ணி கண்ட்ரோல் தான் பண்ணி போயிட்டு கைஸ். சரிங்க, ட்ரெயின் வருது, அதை பார்த்துட்டு அப்படியே போவோம். நம்ம ஃபாலோவர்ஸ் யாரும் வராங்களாட்டு கைஸ். அங்க பாருங்க, போன்ல வீடியோல எடுத்து வராங்க கைஸ். ஆமா ஆமா, திருச்சில பை 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 கைஸ். இங்க பாருங்க, 3 கம்ஃபர்ட்லயே நம்ம தான். அப்புறம் அந்த 3 இது பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபேன்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. நம்மளுக்கு சும்மா விடக்கூடாது, நம்மளே மறைச்சிட்டோன்னு சொல்லி எங்க போச்சு? இங்கதானே இருக்கேன். அனிமல்ஸ் எல்லாம் மாற முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் அந்த கூகுள்ல கூட போட்டு பார்த்தீங்க. இதுங்க நம்ம இப்போ லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து மெயின்டைன் பண்ணிடுவோம். என்ன நீங்க இப்படி கேக்குறீங்க? லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து கன் வச்சு எப்படி சுட முடியும்? அப்படியே சுட்டாலும் எப்படி அந்த சிங்கத்துக்கு நினைக்கிறீங்க கைஸ்? ஆமா, ஃப்ரீ ஃபயர் பிளேயர் கைஸ். உங்களுக்கு தெரியாது. கத்திடே, நீ அந்த பக்கம் போய் ஒரு கார்கிட்ட ஏறுன்றா கைஸ். தான் வருது பாருங்க, பாத்தீங்களா? சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம் கைஸ் கைஸ் கைஸ். டேய் கத்தி, டேய் 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 ரேஞ்சிலடா முடிஞ்சு கத்தி. டேய் என்ன பண்றது அது? டேய் ஏறுடா, ஏறு போடா கைஸ். அல்ட்ரா ஸ்பீட் போடுறோம். நமக்கு கொஞ்சம் கத்தி எண்ணெயெல்லாம் புள்ளிங்க வருங்க. அதெல்லாம் விடக்கூடாது. வாங்க தூக்கு 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 தூக்கு. ஐயோ வயசு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இல்ல வயசு இல்ல, வயசு வாய்ப்பே இல்லை. ஜின்னு சொன்ன மாதிரி மாறவே தெரியாது. இது வேற ஒன்றதான் சொல்லுவோம். மெயினா நம்மளதாங்க குருவிக்கு இந்த கத்தி பையனை தான் குருவிக்குன்னு பார்த்தா அவன் கத்தியாமா கத்தி சொல்றான். நான் ஸ்டார்ட் பண்ண என்னெல்லாம் கைய வைக்க முடியாது அப்படிங்கிறான். வாங்க நம்ம இதே மோதிட்டுல விடுவோமா? இப்போ இங்க வேற சவுண்டு கேட்டுச்சு உங்களுக்கு. கேக்குதா? சைலண்ட் வருங்களா? ஏதோ சவுண்டு இல்லையாலுமே ஐயோ சவுண்டு, சிங்கத்தோட சவுண்டு கேக்குதா? எங்க இருக்குன்னு தெரியல. சரி வாங்க, நீங்க விடுறதாலும் இல்ல வயசானா என்கிட்ட இல்ல. ஐயோ நான் வேற இந்த மரத்தையே நட்டு வச்சிருக்காங்க. நல்லதுதான், பட் இவ்வளவு நடுவது நல்லது இல்ல வயசு, நல்லது இல்ல வயசு. டென்ட் சூப்பரா சொல்லி கூட முடியல கைஸ். அடுப்பு கடுப்பு என்ன கைஸ்? என்னடா நடக்குதுங்க கைஸ்? கவலைப்படாதீங்க, நான் இந்த கேமோட பார்ட்னர் தான். இதை மாத்துறோம். வாருங்க பறக்கட்டோம்ல. சரி விடுங்க, நம்ம இப்ப பாஸ் கொடுக்குதானே வந்தோம். ஹண்டர் அதை பிடிக்கிறதுக்கு வேணா என்ன வருவோம். வாருங்க, அங்கேயேதான் இருக்கு. சரி கத்தி இறங்குடா. எப்படி ஸ்மோக்கா இருக்கா கைஸ்? ஸ்மோக்கு பாயில்களா? கேமரா சூப்பரா இருக்கா? ட்ரோன் வச்சு இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்திருக்கேன். இது வாங்க, டே கத்தி வா. டேய் கேமரா வாங்க, எடுத்துக்கோடா. அப்புறம் நான் சொல்லணும்னு இது என்னன்னு தெரியல வயசுங்க. பாருங்களேன், இதோ பாருங்க, ஜூம் பண்ணா இப்படிதான் இருக்கு. சுத்த ஒண்ணு இப்ப பாருங்க, இந்த சிங்கத்தோட சவுண்ட் விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி நான் சுத்தல வயசு வேற சவுண்ட் தும்முன்னு கேட்டுச்சு வயசு. guys மறுபடியும் நான் இப்பதான் கேக்குது. guys கேக்குதா guys? இன்னும் இங்க பாத்து மாதிரியே இருந்துச்சு guys. என்னன்னு தெரியல. ஃபைனலி வந்து இங்கேயும் வரல. விடக்கூடாது guys. இது ஏதோ வீக்னஸ் இருக்கு guys. அதுல இருந்து பார்ப்போம் என்ன இருக்கு. guys ஏதோ சவுண்ட் கேக்குது guys. எக்ஸ்ட்ரீமா கேக்குது. சரி இங்க ஒண்ணு இருக்கு கத்தி guys.
நிக்கிற மாதிரி இருக்குது. டேய் இங்க நில்றா, சும்மா ஒட்டிக்கிற. ஆடா சரி சரி இந்த சிங்கம் வேற கைஸ் விட்டா இதுக்குள்ளே வந்துடும் போல. நம்ம இங்க வேற வெளில நிக்குது. எக்ஸ்ட்ரீமா கேட்காதுன்னு நினைக்கிறேன். யாரோ இது நடக்குது கைஸ் வெளியே. சத்தியமா இது எக்ஸ்ட்ரீமா நடக்குது. ஒண்ணுமே புரியல. யாரோ நின்று அண்ணா யாரோ போலீஸ்காரன் வர மாதிரி இருக்கணும். என்ன சார் என்னாச்சு கட்டெல்லாம் வச்சிருக்கீங்க? தம்பி என்ன யாரு பாணி? நான் இந்த இந்த அந்த பக்கத்துல இருந்து ஒரு போலீஸ் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். இங்க தெரிஞ்ச ஒரு சார் சிங்கம் சார் பார்க்க வந்திருக்கேன். நீ என்னப்பா இங்க இந்த இடத்துல பத்தி கேள்விப்பட்டிருக்கோம்ப்பா. அதெல்லாம் ரொம்ப நீ எதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வரைய ஸ்டேஷன் போலாமா? சார் என்ன நீங்க கட்டியதோட உங்களுக்கு மட்டும் தான் தூக்க தெரியுமா? எனக்கு கன் இருக்கு எல்லாம் இருக்குது சரிங்களா? தம்பி என்ன நீ போலீஸ்காரன்ட்டு எப்படி பேசுற? சார் என்ன தெரியுமா யாரும் தெரியுமா சார்? எனக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டம் கத்தி நாங்களாம் யாருன்னு தெரியுமா சார்? போய் ஃபர்ஸ்ட் போலீஸ்காரங்க கிட்ட கேளுங்க. கால் பண்ண சொல்லிட்டா? சொல்லிட்டேன் சார். சொல்லிட்டா சொல்லுங்க தம்பி. அப்படியே அப்ப நம்பர் சொல்லு கைஸ் வாங்க சார். சொல்றேன் நோட் பண்ணிங்க கரெக்டான 87 52 40 83 45. ஆமாப்பா தம்பி. ஆமா ஒத்துக்கிறேன்பா தம்பி. அதுக்குன்னு இந்த கட்ட இதுனாடி என்னடா இருந்தாலும் என்ன பண்ணிருக்கோம் பார்த்தல சார். என்ன சார் அவ்வளவுதான் சார். என்ன நீங்க ஆனா இப்படி பேச கூடாது சார் நீங்க சரிங்களா? போய் அவர்கிட்ட போய் நான் எப்படின்னு கேளுங்க. சரிப்பா தம்பி சாரிப்பா நான் தப்பா பையன். நான் இங்க வந்து சரக்கடிக்க வருவாங்களா? என்ன சார் சொல்றீங்க? சரிங்களா இங்க வேற தம்பி அங்க புலி சார். அது தம்மிதான் சார். நம்ம சீண்டாவது அது சீண்டாது அவ்வளவுதான். சரி சார் நாங்க இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். எப்படியே கிளம்புறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும். இங்க ஜிம் இருக்கு சார். அதான் சார் தம்பி என்ன சார்? என்ன சார் அங்க இதே சார் அங்க என்ன சார் இருக்குது? ஏதோ பாத்துருக்காராட்டுக்கு. அவன் ஏதோ இதாயிடுச்சு விடுங்க. நம்ம பாத்துருக்கீங்களா? பாத்துருப்பா தம்பி எங்க ஏதோ பாத்துப்பா. சரி சார் விடுங்க. நீங்க கூலா கிளம்புங்க பாத்துக்கலாம். சரி வாடா. சரி சார் பாய் டாடா சார். அப்புறம் நான் சாரை கேட்டு சொல்றேன். சரிப்பா கத்து தம்பி கேட்டிட்டு போயிடுங்க. பாய். நானும் அப்படி கிளம்புறேன். நம்ம போலீஸ்காரன் நம்ம தெரிஞ்சு கேட்க மாட்டாங்க. சரி வாங்க நமக்கு என்ன நம்ம போலீஸுக்கு போனா போதும் அவ்வளவுதான். நம்ம வேற எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை. யாருன்னே தெரியாது கைஸ். அவன் பாட்டுக்கு அந்த போலீஸ்காரன் வரான். இந்த உருட்டு கட்டி ஒண்ணு காட்டுறான். நம்ம கிட்ட மாதிரி நம்ம யாருன்னு தெரியல கைஸ். பொருள் எடுத்தோம்னா ரத்தம் பக்கம் விட மாட்டோம். ஏதோ கத்தி சொல்லுவோம் தான் நான் விட்டேன். சரி வாடகை கத்திப்போம். அதே மாதிரி அவன் சொல்றது காட்டுதான் கைஸ். நம்ம யாரும் தேவையில்ல யாரும் தெரியவும் தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம வெளியில செக் பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா சவுண்டு இங்க நான் ஏகப்பட்ட எதுவும் வெளியே தான் நடந்திருக்குன்னு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்க. இவன் வேற பாருங்க வெளியே போய் விளாக் எடுக்கிறான். நான் இந்த வெளியே சொன்னா ஏண்டா உனக்கு என்னடா நீ இங்க வேற இந்த சிங்கம் எங்கது சும்மா எங்கேயாவது கலத்திட்டு கைஸ் மழை வருது. நம்ம அதே வாழை கட்டி நாங்க காருக்கு போயிட்டு மழை நிறுத்துற வெளில வரோம். காலையில நீங்க பாத்தீங்களா என்ன நடக்குது தெரியுதுங்களா? அங்க பாருங்க சிங்கத்து மேலேயே ஏறி இருந்திருக்குன்னா நான் எவ்வளவு பெரிய ஆளு நீங்களே பாத்துக்கோங்க. சில் அது ஏறியா? இல்லைண்ணா சரி வாங்க கைஸ் நம்ம போய் மழை நின்றுச்சு. விளாக் எதுக்கு வந்தோமோ அது கைஸ். அண்ட் அப்புறம் எப்படி ப்ரோ நீங்களாம் எப்படி இந்த மாதிரி பிளேசஸ்லாம் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோரிங் பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ கைஸ் நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு ஹைவேல வந்தப்போ நான் பார்த்தப்ப இது ஹாண்டடா இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஜின்னு இருக்கணும் அதே மாதிரி இருக்கு. அண்டு இது இப்போ நான் ரீசெண்டா போட்ட இந்த மீரா பங்களா அண்டு மோனிகா காலேஜ் அது போகணும். அதெல்லாம் நான் எப்படி போறேன்னா இங்க நான் இந்த ஷோவிங் பண்றேன்ல இதுக்கு மேல ஒரு ஐட்டம் மெனு இருக்குல்ல. இது எல்லாமே கோஸ்ட் மெனுஸ் தான். இதுல வந்து யூஸ் பண்ணா வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி யூஸ் பண்ணிருக்கேன் நான் அந்த கேமோட பார்ட்னர்ல
இதுல வந்து என்னென்ன கோஸ்ட் பிளேசஸ் இருக்கு அப்படின்னு இந்த மெனுல யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப இருக்கிற இடம், அடுத்து அந்த ஃப்ரீ ஃபிளையிங் கேமரா, அது எல்லாமே பாதி இது நம்மகிட்ட இருக்கு. இதுல பாதி எல்லாம் அதுதான் பேர் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாமே ஜின் கோஸ்ட் பிளேஸ் தான் गाइस. அப்புறம் கேமரா ஏதோ ட்ரோன் ஆகுது ஷாட் गाइस எடுக்கும்போது கேமரா இந்த ஏதோ ஒரு ஆகுது இதை கவனிச்சோம். गाइस ட்ரோனோட கேமரா ஏதோ ஆகுது गाइस ஏதோ ஆகுது நீங்க பாத்துட்டீங்கன்னு இது இருக்கு நினைக்கிறேன் பாருங்க, ஏதோ பாருங்க ஆகுது गाइस, அங்க இது இருக்கு. சோ गाइस போயிடுச்சு என்னன்னு தெரியல. ஐயோ ட்ரெயின் போகுது இங்க பாருங்க, ட்ரோன் ஷாட் எப்படி இருக்குன்னு. இதுங்க நம்ம ட்ரோன் ஷாட்லயே இது பண்ணி பார்ப்போமா गाइस? சிங்க இங்கதான் இருக்கு. எது என்ன பண்ணுது? சிங்கராசா, சிங்கராசா, இங்க 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 அங்க வரும் गाइस. சிங்கம் சிங்கம் ஈஸ்வரம் சிங்கம். சரி गाइस, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ட்ரோனை வச்சு இது பண்ண गाइस. நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா வண்டியில ஏறியாச்சு. இப்போ நம்ம ட்ரோனை வச்சு தான் உள்ள ஃபுல் எக்ஸ்ப்ளோரிங் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா கார் திருப்பி வச்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் நீங்க என்ன நடக்குதுன்னு தெரியுது. ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நடந்தா நம்ம டக்குனு இது பண்றது. வண்டி இன்ஜின் அழகாக வச்சிருக்கோம். அப்புறம் லம்போர்கினி ஹாரன் நம்ம மாத்திட்டோம் गाइस. எனக்கு பிடிச்ச இந்த ஹாரன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல गाइस? சரி வாங்க இப்போ நம்ம ட்ரோன் ஃபிளையிங் ஷாட் எடுப்போமா? அந்த பசங்களுக்கு நான் இந்த இதுலதான் இருக்கேன், யாருக்குமே தெரியாது. ஜிம் அண்ட் ரியல் சிங்கமும் இங்கதான் இருக்கு. அதோட காப்பீடு தான் நான் இங்க இருக்கேன். ஆனா அதுங்களுக்கு நான் இங்க இருக்கேனே தெரியல. அப்பாடா சிக்னல் விட்டாங்க. இன்னும் கண்ட்ரோல் வண்டி இருக்க மாட்டேங்குது. இன்னும் நிக்க மாட்டேங்குது. இப்போ பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. இன்னும் இப்படி நடக்க கூடாது. பிரேக் நிக்க மாட்டேங்குது. இப்போ என்ன பண்றது? ஐயோ அடுத்த வண்டி இருக்கு, வாங்கி பார்ப்போம். guys அங்க பாருங்க. ஓ மை காட், சரியான ஆக்சிடென்ட் गाइस. ஆஹா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பார்த்ததே இல்ல. அண்ணா அங்க பாருங்க, லாரி பெரிய ஆக்சிடென்ட். ஓ மை காட், அங்க பாருங்க, கண்ணடியில கல்லிலே டிரைவர் ஒரு ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம गाइस நடக்கணும் நினைச்சு பார்ப்பாங்க गाइस. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வீடு தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம என்ன பண்றது, வெளியே கட்டி வாடும். சரி நம்ம போய் ட்ரோன் ஷாட் வர எடுக்கணும். டேய் இங்கிட்டு வாடா, நீ இங்கிட்டு வாடா, நீ இங்கிட்டு வாடா. அவன் எங்கிட்டு போய் ஏறான்னு தெரிய மாட்டேங்குது. அவன் இங்க ஏறிட்டான். நம்ம கொஞ்சம் தூரமா நிப்பாட்டி மரத்துக்கு. சரி நம்ம பார்த்துக்கலாம், விடுங்க. சரி गाइस, பத்தி இங்க வா. சரி அங்கே அப்பதான் கிளம்புறதுன்னு இருக்கும் गाइस. இப்போ நம்ம இதுல கேமரா மோட் வச்சிருக்கோம், ட்ரெயின் போயிட்டு இருக்கு. சரி गाइस, இப்போ ட்ரோன் ஷாட்டுக்கு போவோமா गाइस? இப்போ நான் சொல்ல போறது இந்த கோஸ்ட் ஸ்டோரி தான். இங்க என்ன நடந்திருக்குன்னா ஒரு ஒரு 3 ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி गाइस நல்லாதான் வாழ்க்கை இருந்திருக்காங்க. எல்லாமே நல்லாதான் போயிருக்கு. ஒரு நாள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து அந்த ஒரு நாள் வரையும் நல்லாதான் போயிட்டு இந்த வீடு. அது மட்டும் இல்லாம இந்த மேப் மோட்லயே மொத வீடு கட்டின ஒரே ஆள் இந்த ஃபேமிலி மட்டும்தான். அது மட்டும் இல்லாம முதல்ல எரிஞ்ச வீடு இதே. என்னடா எரியுதுங்கிறியே, அப்ப ஜின்னாதான் இருக்குங்கிறியா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமா गाइस, ரொம்ப நாள் வீடியோ பாருங்க நீங்களே. இங்க என்ன நடந்துச்சுன்னா ஒரு ஃபேமிலி நல்லாதான் வாழ்ந்துருக்காங்க இந்த ஒரு நாள் வர. அப்புறம் என்னாச்சுன்னா கோஸ்ட் இது பண்றவங்க அவங்க தெரிஞ்சவங்க இருந்திருக்காங்க. இவங்க இந்த வீட்டுல வாழ்ந்தவங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, சிண்டி பாருங்க சம்மந்தம் நம்மளுக்கு கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த சின்ன என்ன வயசுக்கு லூசுத்தனமா அப்படி பண்றது? நிறைய ஒரு கொண்டு நம்ம பசட்டுக்கு வாங்க கேஸ் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு நாள் நம்மளும் இப்படி பண்ணிட்டு போகுது.
ஒரு ரியல் ஸ்டோரி உண்மையாலுமே நான் சொல்றேன். கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருக்கேன். இதுல இது வேற சொல்லிருங்க, அதை கொண்டுலாம் அதெல்லாம் விடக்கூடாது காய். ரோன்சர் தானே எடுத்துட்டேன். ஏதாவது நான் ஏதாவது பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, பிளை கேமரா போது அன்லாக் பண்ணிட்டுருவோம். அப்படிங்கோ இன்னால வா எனக்கு ஒன்றும் ஆகுது. ஏன்னா ஹெல்த் இது பண்ணிட்டேன். இப்போ ஓடுறேன், ஏன் வா வெரி ஸ்டோன்ல இப்போ வச்சிருக்கேன். அங்க பாருங்க, நம்ம அங்க இருந்து ஏதோ கொண்டுட்டு அது வந்து போச்சோ. ஆனா இங்க இருந்து வருது இருங்க. இது வேற கைஸ். அப்ப இதுதான் ரியலானது. அப்ப இங்க போனது இவ்வளவு நேரம் என்னை கடிக்க அட்டாக் பண்ண பார்த்தது. அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் கேட்டிலன்னா எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் அது ஒரு ஜின்னா தானே. நம்ம பார்த்தோம் இந்த வீட்டுல உள்ள ஜின்னு இங்க இருக்குன்னு தோணுது. ஆமாண்டா வாய்ஸ் ட்ரோன்ல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலுமே அவன் சொல்றது கரெக்டுதான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த பக்கம் சுட்டு இந்த பக்கம் ஓட விட்டுருக்கோம். இந்த பக்கத்துல இருந்து வர்றது உண்மையான சிங்கம் காய்ஸ். அது மட்டும் இல்லாம எந்த சிங்கமே அங்க பாருங்க, அது ரியலான சிங்கமா. எந்த சிங்கங்களையுமே இந்த மாதிரி அவ்வளோக்கா லெஃப்ட் சைடு போகாது. அந்த பக்கத்துல இருந்தா அது கூடே ஒண்ணு இருக்கு, அப்புறமா காட்டுறேன். அது எப்படி இங்க வந்திருக்கும்? விடுக்க நம்ம இப்போ ட்ரோன் சுட்டு அந்த கண்டுபிடிக்கலாம் சொல்லு. எதில் பண்ணா அந்த நாள் வரவையும் காய்ச்சி அவங்க வந்தாங்க. எல்லாம் நார்மலா போயிட்டு இருந்தது. அந்த சொந்தக்காரங்கள ஒரு கெட்டவங்கன்னு இந்த நல்ல உங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்க, கறி விருந்து அது இதுன்னு நல்லா போட. ஆனா அந்த அவங்க வந்து ஒரு ஆவிய வந்து இப்ப வேணும் அந்த ஆவி பிடிக்கிறவங்ககிட்ட போய் கேட்டு அவங்க சுடுகாட்டுல இருக்கிறதுல கெட்ட ஒரு ஆவி ஜின்னா போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. அதே இந்த வீட மேல ஏவி விட. அதுக்கப்புறம் தெரிஞ்சு அந்த 3 பேத்த அந்த ஒரு ஜின் கொலை பண்ணுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் சொன்னல கைஸ், அந்த ஜின் அதுதான் இப்ப இந்த வீட்லயே இருக்குன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா இதுதான் இது ஒரு கேமுக்கான ஸ்கிரிப்ட்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. இந்த இது நான் இப்ப எடுக்கிறேன்னா இந்த பில்டிங் கூட கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். கூகுள்ல போய் போட்டு பாருங்களேன். இது பிளாக் மேஜிக் ரியல் 3 ஃபேமிலி 3 மெம்பர்ஸ் ஹாண்டட் லிவிங் டு ஆர்இபின்னு போடுங்களேன். இதோட அக்குவர ஆணி வரன்னு வரும் கைஸ். ஆனா பாவம் கைஸ், நீங்க 3 பேர் ஆமா சொந்தக்காரங்கன்ற பேர்ல. ஆனா சொந்தக்காரங்களும் அவ்வளோக்கா நம்பாதீங்க. சிலர் நல்ல பேர் இருப்பாங்க, நல்லவங்க இருக்காங்க. அதே சமயம் கெட்டவங்க இருக்காங்க. கெட்டவங்க யாருன்னா உங்களுக்கே தெரியும். ஆனா சொந்தக்காரங்க பத்தி அவங்க நல்லவங்க தான், எல்லா சொந்தக்காரங்களும். இப்ப அந்த டாபிக் நமக்கு தேவையில்ல. அப்புறம் நான் சொன்னல கைஸ், இந்த ஸ்டார்டிங் இந்த பிளாக் கலர் இது இந்த மார்க்கு அப்புறம் இந்த மார்க்கு இது எல்லாமே என்ன காரணம்னா அந்த சொல்லியிருந்தல வெளியிருந்து வந்தவங்க அவங்க பண்ணி வச்சிருந்த